is great. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபிள்யூடபிள்யூயோட பேக்கப் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபிள்யூடபிள்யூக்கு பேக்கப் பிளான்ஸ், எதுக்கு பேக்கப் பிளான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரௌன் ஜுவல் வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஒரு கேள்விக்குறியோடு போயிட்டுருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே தெரியல லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து டபிள்யூடபிள்யூ சவுதி அரேபியாவுக்கு போய் க்ரௌன் ஜுவல் பேப்பர் வியூ நடத்துவாங்களா இல்லையானே தெரியல, ரொம்பவே டவுட்டாக போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருவேளை டபிள்யூடபிள்யூஆல் க்ரௌன் ஜுவல் பேப்பர் வியூ நடத்த முடியல அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, டபிள்யூடபிள்யூ அதுக்கான பேக்கப் பிளான்ஸை வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஒருவேளை வந்து க்ரௌன் ஜுவல் வந்து பேப்பர் வியூ வந்து சவுதி அரேபியாவில் நடத்த முடியல, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேட்சஸ்லாம் தூக்கி இன்னொரு பேப்பர் வியூவில் வைக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு க்ரௌன் ஜுவல் பேப்பர் வியூவோட மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷான் மைக்கேல்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்லேருந்து வராரு. ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்து டிஎக்ஸ் ரீயூனைட் ஆகி பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கூட மேட்ச் ஆடுறாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் டேனியல் பிரைன் ட்ரீம் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிராக் லெஸ்னர் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து செம்மையாக போயிட்டே இருக்குது. க்ரௌன் ஜுவல் கேன்சல் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம காண்டாயிருவாங்கன்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ இதுக்கான பேக்கப் பிளான் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சஸ்லாம் தூக்கி அப்படியே சர்வைவர் சீரீஸ்க்கு மாற்ற போகிறாங்க. ஒருவேளை க்ரௌன் ஜுவல் பேப்பரையும் நடக்கலைன்னா இந்த மேட்சஸ்லாம் அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகி சர்வைவர் சீரீஸ் நடக்கும். சர்வைவர் சீரீஸ் எப்போ நடக்கும்னா நவம்பர் மாதம் எண்டிங் அந்த மாதிரி டைமில் நடக்கும். ஸோ வந்து இதுலேயும் வந்து சில மேட்சஸ் தான் வந்து சர்வைவர் சீரீஸ்க்கு கொண்டு போகிறதா சில ரூமர்ஸ் வந்துருக்கு. எல்லா மேட்சுமே வந்து சர்வைவர் சீரீஸ் கொண்டு போக மாட்டாங்க. அதாவது இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸு இந்த மாதிரியான மேட்சஸ்லாம் வந்து சர்வைவர் சீரீஸில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போதைக்கு ஒரு 2 மேட்ச் தான் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க போஸ்ட்பான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மேட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ் வர்சஸ் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிராக் லெஸ்னர் ஃபார் த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். இந்த 2 மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் வந்து சர்வைவர் சீரீஸ்க்கு வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை க்ரௌன் ஜுவல் நடத்த முடியலன்னா இந்த 2 மேட்சை மட்டும் கன்ஃபார்ம் வந்து போஸ்ட்பான் பண்ணிடுவாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் டேனியல் பிரைன் அப்புறம் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டு இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் வேறு எப்பயாச்சும் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே அஃபிஷியல் ஆகலை, ஒரு பேக்கப் பிளான்ஸாக வந்து டபிள்யூடபிள்யூ வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து டபிள்யூடபிள்யூ சவுதி அரேபியா பிரச்சனைனால ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூடபிள்யூ க்ரௌன் ஜுவல் வந்து நாங்கள் சவுதி அரேபியாவில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்த டபிள்யூடபிள்யூ இப்போது அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. எப்போவுமே மூச்சுக்கு 300 தடவை க்ரௌன் ஜுவல் அப்படின்னு சொன்னாலே சவுதி அரேபியாவில் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூ சவுதி அரேபியாவில் க்ரௌன் ஜுவல் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. எந்த போஸ்ட்டு போட்டாலும் க்ரௌன் ஜுவல் அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர சவுதி அரேபியான்னு போடல. முன்னாடியில் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த க்ரௌன் ஜுவல் பற்றின எஃபி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. எடிட் பண்ணி வெறும் க்ரௌன் ஜுவல் தான் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து எடிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க்கில் கூட எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க் பார்க்க மாட்டேன். ஸோ ஒருவேளை வந்து டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க் பார்க்குற யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க் வந்து பார்க்காததுனால எனக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனால் எஃபி இன்ஸ்டாகிராமில் வந்து எடிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சவுதி அரேபியாங்கிற வார்த்தையை எடிட் பண்ணதுனால கொஞ்சம் குழப்பம் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஒருவேளை க்ரௌன் ஜுவல் பேப்பரையும் நடக்கலாம், ஆனால் அது சவுதி அரேபியாலாம் நடக்காமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம மைண்டில் ஏற்றிக்க வேணாம். மேக்ஸிமம் வந்து க்ரௌன் ஜுவல் நடக்கும். நடக்காமல் போச்சுன்னா இந்த டிஎக்ஸ் வர்சஸ் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்புறமா யூனிவர்சல் டைட்டில் மேட்ச், இந்த 2 மேட்சஸ் வந்து கன்ஃபார்மாக சர்வைவர் சீரீஸ்க்கு போஸ்ட்பான் பண்ணுவாங்க. மீதி மேட்சஸ்லாம் எப்போயாச்சும் வைப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் எங்களுடைய எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான நியூஸ் தமிழில் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.